ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஏஜ் லிமிட்ஸ். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்ட் ஏஜஸ் என்னென்ன, அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும்தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம படிக்கும் போது கிராஸ் பண்ணி வரக்கூடிய ஏஜஸ், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பர்சனோட கொடுத்துட்டு அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு எக்ஸாமில் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ஏஜஸ் எல்லாமே தனியாக எடுத்து ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்னென்ன ஏஜ் லிமிட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மொத்தமாகவே நம்ம பாலிட்டியில் கிராஸ் பண்ணி வர போகிறது இந்த ஏஜஸ் தான். 70 இயர்ஸ், 65 இயர்ஸ், 62 இயர்ஸ், 35 இயர்ஸ், 30 இயர்ஸ், 25 இயர்ஸ், 21 இயர்ஸ், 18 இயர்ஸ், 14 இயர்ஸ் அண்ட் 6 to 14 இயர்ஸ். இந்த ஏஜஸ் மட்டும்தான் நம்ம பாலிட்டியில் வந்து. ஸோ இந்த 10 ஏஜஸ், இந்த 10 நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பாலிட்டியில் வந்து படிக்கும்போது வரக்கூடிய வயது வரம்புகள், சரிங்களா? ஸோ இது எந்தெந்த ஏஜ் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து 70 இயர்ஸ், 70 வயது அப்படிங்கிறது எதுக்கு எந்த போஸ்ட்டுக்கு வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித உரிமைகள் ஆணையம், சரிங்களா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அவங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா So the chairperson and members hold office for a term of 5 years or until they attain age of 70 years, whichever is earlier. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன, பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், சரிங்களா? ஸோ 5 வருஷம் வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம். அல்லது அதிகபட்சமாக 70 வயசு ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க பதவியிலிருந்து விலகிடணும். ஸோ 70 வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருக்க முடியும். ஸோ யார்? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அவங்களுடைய பதவிக்காலம் 5 வருஷம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்து 65 இயர்ஸ். ஸோ இது மட்டும்தான் வந்து 70 வயசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு, சரிங்களா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த இருக்கக்கூடிய சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் 70 இயர்ஸ் வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம். ஸோ வேறு யாருக்கும் 70 வயசு வரைக்கும் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ அடுத்து 65 இயர்ஸ் ஏஜ் லிமிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 வயசு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட். நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செப்பரேட்டாக நம்ம எடுத்து இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் ஆர்டிக்கல் 124 படி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 65 வருடங்கள். அடுத்து அட்டார்னி ஜென்ரல் அப்படிங்கிறது சென்ட்ரல். ஸோ இது எல்லாமே 65 ஏஜ் அப்படிங்கிறது எல்லாமே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய போஸ்ட், சரிங்களா? மத்திய அரசில் வரும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஸோ அந்த பர்சன்ஸோட ஏஜ் லிமிட்ஸ், சரிங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்கும்? புதுடெல்லி. ஸோ நியூ டெல்லியில் இருக்கக்கூடியது சுப்ரீம் கோர்ட், அதாவது மத்திய அரசு. ஸோ கடைசியாக இருக்கக்கூடியது ஹையர் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா தலையாய நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த கோர்ட்டோட ஜட்ஜோட வயசு எவ்வளோ வரைக்கும் பதவியில் இருக்கலாம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃபீஸராக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். அட்டார்னி ஜென்ரல், ஸோ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வைக்கல் இல்லையா? ஸோ அட்டார்னி ஜென்ரல் அவரோட பதவிக்காலம் எவ்வளோனா 65 வயசு வரைக்கும். அடுத்து காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா, தணிக்கை குழு. ஸோ அவங்களோட பதவி காலம் எவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ். அடுத்து மெம்பர் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி. ஸோ இது போல் இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லோக் ஆயுக்தா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களாம் எவ்வளோ நாள் வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பதவியில் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 65 வயசு அடைகிற வரைக்கும் பதவியில் இருக்கலாம், சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் யார், கரண்ட்டில் இருக்கக்கூடிய அட்டார்னி ஜென்ரல் யார், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் யார். ஸோ இதெல்லாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து 62 இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு இல்லையா? முன்ன பார்த்தது 65 இயர்ஸ் 65 வயசு அப்படிங்கிறது சென்ட்ரல் மத்திய அரசுக்கு. 62 இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்குள்ளே இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கான
வயது வரம்பாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட், அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸோ மற்ற போஸ்ட் எல்லாமே இங்கே என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ ஸோ இது எல்லாமே ஸ்டேட்டில் என்ன வருதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்ட்ரல் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டில் 62 வயசு வரைக்கும் அவங்களுடைய பதவிக்காலம் இருக்கும். சரிங்களா? அடுத்து 35 இயர்ஸ், 35 வயசு அப்படிங்கிறது யாருக்கு ஒரு மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? மினிமம் ஏஜ் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட் கேண்டிடேட்டாக நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு அவருக்கு ஆயிருக்கணும். மினிமம் ஏஜ் 35 வருஷம். சரிங்களா? 35 வயசானதான் பிரசிடெண்ட். இப்போ பிரசிடெண்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிருக்கணும். அடுத்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் 35 வயசு ஆயிருக்கணும். ஸோ பிரசிடெண்ட் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 52, வைஸ் பிரசிடெண்ட் பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 63. அடுத்து கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட். ஸோ இது வந்து ஆர்டிகல்ஸ் 153 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். கவர்னர் பற்றி நம்ம எந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம்? 153ல் பார்த்தோம். ஸோ அவருக்கும் எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ். 35 இயர்ஸ் ஆனாதான் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், இந்த மாதிரி கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து 30 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அல்லது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்ட மேலவை. இது ராஜ்யசபா. ஸோ இந்த சபா தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது. பட் சட்ட மேலவையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து அவங்களுடைய ஏஜ் லிமிட் எம்எல்சி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி எம்எல்ஏ சொல்கிறோம் இல்லையா? ஸோ எம்பி இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் என்ன, ராஜ்யசபாவோட எம்பிஸ்க்கு மட்டும் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆக முடியும். அடுத்து 25 இயர்ஸ் அந்த லோக்சபாவோட எம்பியாக வந்து செலக்ட் ஆகலாம். ஸோ அந்த கேண்டிடேட் எலெக்ஷனில் வந்து லோக்சபா எலெக்ஷனில் வந்து 25 இயர்ஸ் ஆனால் நிற்கலாம். ஸோ அந்த போஸ்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஏஜ் லிமிட் வந்து 25 வயசில் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 25 வயசில் எம்பி எலெக்ஷன் லோக்சபாவில் நிற்கலாம் அப்படின்னு என்ன அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் இது வரைக்கும் யாருக்கு இந்தியாவில் நமக்கு வந்து யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அந்த ரேஞ்சில் வந்து யாரும் கிடைக்கல. அடுத்து லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபாவுக்கு வந்து 25 வயசுன்னு சொல்லிட்டோம் லோக்சபா எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு. ஸோ அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் பிரைம் மினிஸ்டரும் லோக்சபா ஸ்பீக்கரும். மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து 25 இயர்ஸ் தான். சரிங்களா? சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன, சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ். சரிங்களா? அடுத்து எம்எல்ஏ மினிஸ்டர் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதே தான். அதான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டேன். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் வந்து பிஎம் மினிஸ்டர், அதே போல் ஸ்டேட்டில் சிஎம் மினிஸ்டர். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு இருந்தால் தான் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஓகேங்களா? அடுத்து 21 வயசு. ஸோ 21 வயசு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 21 வயசு கண்டிப்பாக அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டிங் எலெக்ஷன் டு பஞ்சாயத்ஸ். ஓகேங்களா? பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்கணும். இப்போ பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட்டில் எலெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு ஆனால் போதும், நீங்கள் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கலாம். ஓகேங்களா? பட் எத்தனை பேருக்கு இது தெரியும்? எத்தனை பேர் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கிறீங்க? ஏன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் நிற்கணுன்னா உங்களுக்கு 21 வயசு ஆயிருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கலாம். வேறு எந்த எலிஜிபிலிட்டியும் தேவையில்லை. அடுத்து ஃபார் மேல் மேரேஜ். ஸோ ஆண்களுக்கான திருமண வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ பெண்களுக்கான திருமண வயது என்ன? 18. சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அடுத்து 18 இயர்ஸ் மினிமம் ஏஜ் பெண்களுக்கான திருமண வயது, ஃபார் ஃபீமேல் டு மேரேஜ். அடுத்து ரைட் டு ஓட். 18 வயசு ஆனால் நம்ம ஓட் பண்ணலாம். வாக்குரிமை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. 18 வயசு அடைந்த எல்லாத்துக்குமே வந்து வாக்குரிமை இருக்குது. ஸோ இது வந்து 21 வயசுலேருந்து 18 வயசாக கம்மி பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 வருஷத்தில் 21 வயசுலேருந்து 18 வயசாக கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பை தி 61st அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988. சரிங்களா? 89ல் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 61st அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து நமக்கு
21 வயசுலேருந்து 18 வயசாக குறைச்சிருக்காங்க ஓட்டு போடுறதுக்கான உரிமை. சரிங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 61st அமெண்ட்மெண்ட் 1989. ஸோ அது வந்து முக்கியம். ஸோ என்ன ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 89. எந்த ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988, 88வது வருஷம். சரிங்களா? அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ எல்லாத்துக்கும் அனைவருக்கும் இலவச கல்வி. இன் கேஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் அன்டில் தே கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இலவச கல்வி அப்படின்ட்டு யாருக்கு? பெண்களுக்கும். எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் 18 வயசு வரைக்கும் இலவச கல்வி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் ஏஜஸ். அடுத்து 14 இயர்ஸ். 14 இயர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபேக்ட்ரி. 14 வயசு ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்ய முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய யாரும் வந்து தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல். ஆர்டிகல் 24 நம்ம வந்து இது படிக்க போகிறோம். ஸோ பின்னாடி ஆர்டிகல் 24 வந்து இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட்ஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் இன் எனி ஃபேக்ட்ரி, மைன் ஆர் அதர் ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆர் ரயில்வே. ஸோ ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை மைனு இல்லை ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆர் ரயில்வேஸ், இந்த மாதிரியான எந்த ஒரு தொழிற்சாலையிலையும் சுரங்கத்தில் இந்த மாதிரி வேலை செய்கிறது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. என்ன ஆர்டிகல் 24 வந்து இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 6 to 14 இயர்ஸ். ஸோ அப்போ அவங்க அந்த 14 இயர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அனைவருக்கும் இலவச கல்வி, ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், ஃபார் ஆல். சரிங்களா? இங்கே வந்து நம்ம 18 ஏஜில் பார்த்துருப்போம். ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன் இன் கேஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் அன்டில் தே கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 14 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து இலவச கல்வியை பொருந்தும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஏஜ் லிமிட்ஸ் தான் வந்து கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வரக்கூடிய ஏஜ் லிமிட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் வந்து யார் யார் இருக்காங்க, இப்போ கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார், பிரசிடென்ட் யார், பிரைம் மினிஸ்டர் யார், மினிஸ்ட்ரிஸ் யார். ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.